பொல்லாதவன் ஆடுகளம்க்கு அப்புறம் தனுஷ் வெற்றிமாறன் காம்போ திரும்ப ஒன்னா சேர்றாங்க வட சென்னைக்கு. 2016 பெரிய பட்ஜெட்டா ஸ்டார்ட் பண்ண வட சென்னை நிறைய டிலேஸ்க்கு அப்புறம் 2018 ரிலீஸ் ஆகுது. ஆஸ் யூஷுவல் வெற்றிமாறன் தனுஷ் காம்போ டிசப்பாயிண்ட் பண்ணாம இன்னொரு பெரிய சக்சஸை கொடுக்குறாங்க வட சென்னையில். அன்பு, குணா, ராஜன், செந்தில்னு நிறைய கேரக்டர்ஸ் படத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதில் முக்கியமாக ராஜனோட கேரக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் இவனுங்களை மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். சொல்லி படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வேர்ல்டுக்குள்ள இருந்து வெளியே வர மாதிரி தான் இருந்துச்சு. சொல்ல போனா அந்த வேர்ல்டுல இருந்து வெளியே வரதுக்கே கொஞ்ச நாள் எடுத்துச்சு. வெற்றிமாறன் வடச்சென்னையை க்ளோஸ் டு ரியாலிட்டியா காமிச்சது படத்தோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணமா இருக்கு. என்னதான் படத்தோட சாங்ஸ்லாம் முன்னாடியே பயங்கர ஹிட் ஆனாலும் சாங்ஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு எல்லா பாட்டுமே படத்துல வைக்காம கதையை எலவேட் பண்ணி அடுத்த சீனுக்கு போக எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு எல்லா சாங்ஸையுமே கொஞ்சம் கொஞ்சமா வச்சது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எங்கேயுமே படத்துக்கு டிஸ்டர்பன்ஸாவே இல்லை. படம் பார்த்து முடிச்சோடனே எல்லாருமே கேட்ட ஒரே கேள்வி வடச்சென்னை 2 எப்போ வரும். இன்னைக்கும் அதை தான் கேட்டுட்டு இருக்கோம். வடச்சென்னை 2 கண்டிப்பா எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் குரூ இருக்கு. அதுக்குன்னு ஒரு வேர்ல்டு ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு வெற்றிமாறன். கண்டிப்பா இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். எப்போ நடக்கும்னு வெற்றிமாறன் தனுஷ்க்கு கூட தெரியாது. பட் வரும்போது வரட்டும். என்னதான் வடச்சென்னை படத்தோட சக்சஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் படத்தை வச்சு வந்தது. ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி அண்ட் வடச்சென்னை பீப்புளை தப்பா போர்ட்ரே பண்ணிருக்காங்கன்னு. பர்டிகுலரா போட்ல காமிச்ச ராஜனோட ஃபர்ஸ்ட் நைட் சீன் அதுக்கு வெற்றிமாறன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அப்பாலஜியும் கேட்டிருந்தாரு. முதல் நாளே நான் பேசிட்டேன் அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் வந்து அந்த 3வது நாள் வந்து நான் அதுக்கான மன்னிப்பு வீடியோவை நான் கொடுத்தேன்.